மேகம் மந்தாரமுண்டா காடாடு நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் அவர்களையும் என் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். Ezekiel 34:26 I will make them and the places all around my hill a blessing, and I will cause showers to come down in their season. There shall be showers of blessing. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்கிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நான் உங்களை மற்றவர்களுக்கும் உங்கள் சுற்றுப்புறங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும்படி உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆசீர்வாதமான மழை என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் தேவனுடைய தூய ஆவியை குறிக்கிறது, மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே சந்தோஷமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அவைகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். நாம் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவர் வந்துவிட்டால் நாமே ஒரு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என்மேல் அந்த ஆசீர்வாதமான மழையாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை, உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயம் நம்ம மேல் ஊற்றுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறுவது மாத்திரமல்ல, நம் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 32 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Isaiah 32:15 Until the Spirit is poured upon us from on high, and the wilderness becomes a fruitful field, and the fruitful field is counted as a forest. பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் நம் வாழ்க்கையில் ஊற்றப்படும் பொழுது காடான நிலம் செழிப்பான வயல்வெளி போல மாறுமாம். அப்படி என்றால் என்ன? கனியில்லாத, யாருக்கு பிரயோஜனமில்லாத சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி மற்றவர்கள் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவாராம். ஆகவே தான் அந்த பெயர் ஆசீர்வாதமாக்கும் மழை, ஆசீர்வாதமான மழை. இன்றைக்கும் கூட அந்த மழையை நம்ம மேல் கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். பக்தனாகிய சகிரியா என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மழையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. சகரியா 10:1 இப்படியாய் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். Zechariah 10:1 Ask the Lord for rain in the time of the latter rain. The Lord will make flashing clouds. He will make them showers of rain, grass in the field for everyone. பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்ள சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியாகிய இந்த ஆசீர்வாதமான மழையை என்மேல் ஊற்றும் என்று கேட்போம். இயேசு ரட்சகர் பூமியில மனுஷனாய் வந்த பிறகு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு தூய ஆவியாய் நமக்குள் வந்து தங்குகிறார். அதுதான் அந்த ஆசீர்வாதமான மழை. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதமான மழையாகிய பரிசுத்த ஆவியாகிய நீர் எங்களுக்குள் வந்து தங்க வேண்டும் என்றும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் வந்து நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆட்கொண்டு எங்களை கனி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மழை போல ஊற்றப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.